Hi all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily current affairs for TNU, SRB, TNPSC, SSC, RRB and banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையான நிர்வாகத்தால் நாட்டில் வறுமை குறைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் நம்ம யார் வந்து இதை சொல்லியிருக்கா அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் தான். ஸோ ஏன் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடந்த 9 வருஷத்தில் அதாவது பிஜேபி வந்து ரூல் பண்ண ஆரம்பித்த அந்த 9 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 25 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வறுமையிலிருந்து விடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறத வந்து மட்டும் பாருங்கள். நம்ம இப்போ சொன்னதான் 9 ஆண்டுகளில் சுமார் 25 கோடி பேர் வந்து வறுமையிலேருந்து மீண்டிருக்காங்க. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது யார் அப்படின்னா நித்தி ஆயோக். ஸோ இதை வந்து உங்களுக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வறுமையிலிருந்து மீள்வது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமானது தான். ஆனால் ஏழைகள் வந்து வறுமையிலிருந்து மீண்டுட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஸ்கீம் பற்றி பேசியிருக்காரு. வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான உறுதியேற்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 வந்து ஆரம்பிச்சது. ஸோ எப்போ வரைக்கும் இந்த பயணம் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 வரைக்கும். ஸோ இந்த ஸ்கீமோட ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான உறுதியேற்பு பயணம் அப்படின்றது என்னன்னா கவர்மெண்டோட ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காத மக்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் சென்றடையணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 கோடி பேர் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். 70லேருந்து 80% ஊராட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து சென்றடைஞ்சிருக்கு அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே சொல்லிட்டோம். கவர்மெண்ட்டோட ஸ்கீம் வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால கிடைக்காம போயிடுச்சுன்னா அந்த மக்களுக்கு வந்து கிடைக்க வைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான உறுதியேற்பு பயணம் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கு அதிகாரம் அதாவது பிஎம் ஆவாஸ் யோஜனா அந்த ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து ஹையஸ்ட் பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 70% உரிமையாளர்கள் வந்து பெண்களாக தான் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வறுமை ஒழிப்பு ஸ்கீம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்துக்கு கீழே இந்த வீட்டு கட்டுற ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வறுமை ஒழிப்பு ஸ்கீம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் நவம்பர் 15. ஸோ நவம்பர் 15 வந்து உங்களுக்கு முக்கியமான டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜன்ஜாத்தியா திவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழங்குடியினர் பெருமை நாள் அப்படின்றது. ஸோ அதாவது பிர்சா முண்டாவோட அந்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பர்த்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்ஜாத்தியா திவஸாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உறுதியேற்பு பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட நாள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2013-14 காலகட்டத்தில் ஸோ பாவர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 29.17% பேர் வந்து பார்த்தீங்கன்னா வறுமையில் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11.28% நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. அது போக உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வறுமையிலிருந்து அதிகம் பேர் விடுபட்டிருக்காங்க அப்படின்றதையும் நியூஸை சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான். ஸோ யூத் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேலோ இந்தியா. ஸோ கேலோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஸோ சென்னையில் வந்து நடக்குது. ஸோ கேலோ இந்தியா போட்டிகள் தமிழகத்தின் இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் 3 இடங்களில் தான் வந்து கேலோ இந்தியா கேம்ஸில் வந்து கேலோ இந்தியா கேம்ஸ் இந்தியா கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ரேங்க்ல தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கபடியில் ஹரியானா வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக்ஸ் தகுதி சுற்று ஹாக்கி அரையிறுதியில் இந்தியாவை வென்றது ஜெர்மனி அப்படின்ட்டு இந்த நியூஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அல்கரஸ் முன்னேற்றம், ரைபாகினா வெளியேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்லஸ் அல்கரஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பிளேயர். ஸோ இவங்க வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. ரைபாகினா வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மட்டும் இல்லாமல் ஆசியான் கோப்பை கால்பந்தில் இந்தியாவுக்கு 2வது தோல்வி அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேட்டு கேலோ இந்தியா கேம்ஸ் வந்து சென்னையில் நடக்குது. ஸோ அதுக்கான முக்கியமான அதாவது தமிழ்நாடு வந்து எந்தெந்த ரேங்க்ல வந்து வந்திருக்கு அப்படின்றத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய விண்வெளி ஆய்வு நிலையம் அடுத்த ஆண்டில் சோதனைகள் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அவங்க சொல்லியிருக்கிறது இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள்.
பாரதிய விண்வெளி ஆய்வு நிலையத்துக்கான முதல் சோதனை வந்து அடுத்த வருஷத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இஸ்ரோட சேர்மன். அது மட்டும் இல்லாம மனிதர்கள் யாருமின்றி இந்த விண்வெளி ஆய்வு நிலையம் செயல்படும் அப்படின்றதும் இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. சரிங்களா? ஸோ அது போக 2035 வந்து பாத்தீங்கன்னா விண்வெளியில் இந்தியாவின் ஆய்வு நிலையத்தை வந்து நாங்க வந்து அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2040 வந்து பாத்தீங்கன்னா இந்திய விண்வெளி வீரர்களை வந்து பாத்தீங்கன்னா விண்ணுக்கு அனுப்புற இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோ வந்து டார்கெட் வச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து யாரோட டார்கெட் அப்படின்னா மோடி அவர்களோட டார்கெட் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு இஸ்ரோட சேர்மன். ஸோ அது மட்டும் இல்லாம வீனஸ் கிரகத்துக்கான திட்டம் பத்தியும் பேசியிருக்காரு. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல ராமர் கோயில் சிறப்பு அஞ்சல் தலைகள் வெளியீடு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சல் தலை மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாடும், அதாவது ஐநா முதற்கொண்டு அந்த ஒரு 20 நாடுகள் பிளஸ் ஐநா, ஸோ இந்த நாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராமருக்கான வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ல எடுத்திருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு புத்தகமும் வந்து பாத்தீங்கன்னா தொகுப்பு புத்தகமும் வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒன்று தபால் அஞ்சல், அந்த அஞ்சல் தலை, அதுவும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா தொகுப்பு புத்தகம். சரிங்களா? ஒவ்வொரு நாடும் ராமரோட பிக்சரை வச்சு எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு தொகுப்பு புத்தகமும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார சுதந்திரத்தை விரும்பும் பெண்கள். ஸோ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் புத்தாக்க தொழில் நிறுவனங்களில் பெண்கள் வந்து நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரசிடென்ட் முர்மு அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் எதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழகத்தில் குழந்தைகள் இறப்பு விகிதம் வந்து எவ்வளவோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 8.2%. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 13 குழந்தைகள் அப்படின்ட்டு இந்த பர்சன்டேஜ்ல இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8.2% நம்ம குறைச்சிருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லட்சணை, அதாவது பார்த்தீங்கன்னா இது தம்பி அப்படின்ற இந்த லட்சணை வந்து நம்ம வந்து 44th செஸ் ஒலிம்பியாட் அப்பவே பார்த்துருப்போம். ஸோ அதையும் வந்து தொடர்ந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, திருச்சி, ராமேஸ்வரம் இந்த 3 டிஸ்ட்ரிக்டும் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் போறாரு. ஸோ இதுவும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் இயங்கும் படகு எந்த ஆற்றில் இயக்கப்படும்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சராயு நதி. நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உலக பொருளாதார மன்றம் உடல்நலம் மற்றும் வாழ்க்கை அறிவியல் அடிப்படையில் ஒரு மையத்தை நிறுவ உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. நெக்ஸ்ட் நியூஸ். ஆசியாவின் மிகப்பெரிய ஏவியேஷன் எக்ஸ்போ விங்ஸ் இந்தியா 2024 எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். நெக்ஸ்ட் நியூஸ். பிரகாஷ் உத்சவ் என்று அழைக்கப்படும் குரு கோபிந்த் சிங் ஜெயந்தி யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குரு கோபிந்த் சிங். நெக்ஸ்ட் நியூஸ். திருவள்ளுவர் தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 16. நெக்ஸ்ட் நியூஸ். பிக்சல் நிறுவனத்தின் அதிநவீன விண்கலம் தயாரிப்பு வசதி மெகா பிக்சல் எங்கே அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு. நெக்ஸ்ட் நியூஸ். பாகிஸ்தானின் பயங்கரவாதிகளை தடுக்க இந்திய ராணுவம் எந்த நடவடிக்கையை தொடங்கியுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சர்வசக்தி. ஸோ இது இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ். 9வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா 2023 எந்த மாநிலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா. ஸோ இப்போதான் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோட ஹெட் சோம்நாத் அவர்கள் வந்து பேசியிருப்பாரு. ஸோ அங்கே தான் வந்து இந்த 2035 நாங்கள் வந்து விண்வெளி நிலையம் வந்து அமைச்சிருவோம். 2040 வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு நாங்கள் அனுப்புவோம் அப்படின்ற இந்த திட்டத்தை வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல 15வது IIC Under-19 ஆண்கள் கிரிக்கெட் உலகக்கோப்பை 2024 எந்த நாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. ஸோ இப்போதான் நம்ம பார்த்தோம் Under-19 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். செயற்கை பாறைகளுக்கான திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ அவ்வளோதான். இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது.
நன்றி.